ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருவாடு தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சோம்பு தாளிப்பு கொடுத்துட்டு 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூட 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே 4 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியிருக்கேன். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடு போட்டுக்கலாம். நான் இது கூடவே ஒரு 4 பீஸ் வாழை கருவாடு போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலேயே மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுப்போம். இப்போது நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தொக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சா என்னோடய ஸ்டைலில் கருவாடு தொக்கு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி